Hi, நான் ஆகாஷ் விஜய். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு எபிசோடில் நம்ம டிப்ஸ் டு ரைட் ஹாரர் ஸ்க்ரீன் பிளே அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மண்டே அண்ட் ஃப்ரைடே ரெகுலராக வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் டேக் ஓகேன்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டு தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த ஹாரர் ஸ்கிரிப்ட் இல்லை ஹாரர் ஸ்க்ரீன் பிளே இதுக்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு ஹாரர்னா என்ன அப்படின்னா நம்மளை பயமுறுத்துகிற படம் தான் வந்து ஹாரர் படம். இந்த ஹாரர் படம் பார்க்கறதுக்குன்னு வந்து தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. நிறைய பேர் வந்து அதை பார்க்க விருப்பப்பட மாட்டாங்க, இல்லை நான் படமே பார்க்க மாட்டேன்னு சொன்னாலுமே ஒரு சைட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இந்த ஹாரர் படத்தை விரும்பி பார்க்குறவங்களுமே இருக்காங்க. இந்த ஹாரர், இந்த பயம் அப்படின்ற எமோஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு எமோஷன். ஸோ அதை டச் பண்ணுறது அப்படின்றது டேரக்டர்ஸ்க்கு மற்ற எமோஷன்ஸை டச் பண்ணுறதை விட கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயம். மற்ற எமோஷன்லாம் டச் பண்ணி அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டு, அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் உங்களை தொட்டு உங்களை அழ வைக்கணும் அப்படின்னா வந்து டேரக்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் உங்களை பயமுறுத்தணும் அப்படின்னா வந்து மற்ற எமோஷன் டச் பண்ணுறதை விட இந்த எமோஷன் வந்து கொஞ்சம் ஈஸி. ஆனால் நமக்கு என்ன தான் நம்ம பயப்படுறது ஒரு ஹியூமனாக நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தாலுமே தேட்டரில் காசு கொடுத்து நம்ம உள்ளே போய் உட்காந்து அவங்க பயமுறுத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சு 2 ஹவர் பயந்து வெளியே வர அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நம்ம ரசிக்கிறோம். ஏன்னா நமக்கு அந்த பயத்தில் அப்போ வந்து ஒரு அட்ரினலின் ரஷ் நடக்குது பார்த்தீங்களா, அதையுமே வந்து நம்ம ரசிக்கிறோம். ஸோ யூஸ்வலாகவே இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இந்த ஹாரர் ஃபிலிம் எடுக்கிறது, த்ரில்லர் ஃபிலிம் எடுக்கிறது இது எல்லாமே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஈஸியாக வந்து ஆடியன்ஸை வந்து கனெக்ட் பண்ணிடலாம், ஆடியன்ஸ் வந்து ரசித்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ அப்படி ஹாரர் ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது மைண்டில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ஹாரர் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருக்குமே மைண்டில் வர்றது எப்படி வந்து ஆடியன்ஸை பயமுறுத்தலாம், எப்படி வந்து அவங்கள அப்பப்போ வந்து ஷாக்குக்கு உள்ளாக்கலாம், இப்படின்ற தாட்லாம் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர அந்த ஸ்டோரியை வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணணும் அப்படின்றதில் வந்து அவங்க பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் எவ்வளோ வந்து கோரியாக காட்டுறீங்க அப்படின்றத விட என்ன காட்டுறீங்க, எதுக்கு காட்டுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஸ்டோரியில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஆடியன்ஸுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுது, ஏன் பண்ணுது, அந்த கேரக்டர் யார் அப்படின்றத வந்து பக்காவாக அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சுச்சுவேஷன் அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்கள் சும்மா காட்டுற பயத்தை விட இப்போ காட்டுற பயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பயத்துக்கூடயே இப்போ இவங்க எப்படி இதுலேருந்து வெளியே வருவாங்க, இவங்க இங்கே மாட்டிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு எதனா ஆகிடுமே அப்படின்ற ஃபியரும் வந்து சேர்ந்து வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரியிலேயுமே வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய ஹாரர் படம் அப்படின்னு வரும்போது நம்ம ஊரில் வந்து எப்படி பயமுறுத்தலான்ற மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தவிர ஸ்டோரி பார்ட்டில் வந்து விட்டுடுறாங்க. ஸோ ஸ்டோரியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஹாரர் படம் நம்ம காட்டுறோம் அப்படின்னா ஆடியன்ஸ் பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட்டை வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏதோ ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது போல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எப்பயுமே ஆடியன்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். எஸ்பெஷலி த்ரில்லர் படம், ஹாரர் படம் வரும்போதெல்லாம். நம்மளுக்கு பீஸா படம் வந்து ரொம்ப பிடிச்சது காரணம் என்ன அப்படின்னா அந்த படத்தில் இருக்க ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் தான். நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை வந்து அவங்க கொடுக்கும்போது அதை வந்து நம்ம ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருக்கும். இல்லை நான் எதிர்பார்த்த அளவுக்கு தான் ட்விஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது ரொம்ப ஆவரேஜான ஃபிலிமாக போயிடும். அந்த ஆவரேஜை தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா அந்த ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு அப்படின்றத வந்து நீங்கள் கையாண்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ வர படங்கள்ல ஆடியன்ஸ் பார்க்கும்போதே ஓகே இவன் இதுவாக தான் இருக்க போகிறான், அவனை அதுவாக தான் காட்ட போகிறேன், தெரியும்டா போடா அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டை வந்து எதிர்பார்த்த மைண்ட் செட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் எதிர்பார்த்ததை தாண்டி நம்ம ஒன்று கொடுக்கணும் போது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணணும். ஸ்டோரி லெவல்லையும் சரி, ஸ்க்ரீன் பிளே லெவல்லையும் சரி. ஸோ அந்த ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டுன்ற பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு ட்ராப் வந்து செட் பண்ணணும். நம்ம கேரக்டர்ஸை ஒரு விஷயத்துக்குள்ளே போய் மாட்ட விட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாத மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் போது தான் வந்து ஒரு பயம் அப்படின்றது கிரியேட் ஆகுது. நம்மளே வந்து ஒரு ரூம்குள்ளே தள்ளி வெளியே கதவு தாப்பால் போட்டாங்க, நம்ம கதவு தட்டுறோம், யாருமே திறக்க மாட்டாங்க அப்படின்னா நமக்கே வந்து ஒரு பயம் வந்து ஏற்படும். ஸோ நார்மலாகவே இந்த ட்ராப் செட் பண்ணுறதுன்றது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சவாலான விஷயம். ஏன்னா ரொம்ப க்ளீஷேவாக பண்ணுறது அப்படின்னா வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து எப்பயுமே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு பழைய பங்களா இருக்கும், அது வந்து ஒன்று அப்பா காலத்து தாத்தா காலத்து சொத்தாக இருக்கும், இல்லை வந்து இவங்க யார்கிட்டயாச்சும் வந்து அந்த வீடை வாங்கியிருப்பாங்க, இவங்க அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க, வெளியே வர முடியாது, இந்த மாதிரியான ட்ராப்ஸாக இருக்கும். அதை தாண்டி புதுசாக என்ன வந்து ட்ராப்லேயே வந்து நம்ம செட் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். ஹாரர் அப்படின்ற இந்த எமோஷனே க்ளீஷேவாகவே இருந்தாலுமே அந்த எமோஷனை வச்சு நம்ம புதுசாக என்ன விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா நான் ஒரு வீடியோக்கும் திருப்பி என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா எமோஷன் வந்து எப்பயுமே ஒன்று தான், அதை நம்ம க்ளீஷேன்னு சொல்லிடவே முடியாது. ஒருத்தர் அழ வைக்கிறதோ, சிரிக்க வைக்கிறதோ, இல்லை அவங்கள பயமுறுத்துறதோ இதெல்லாமே எமோஷன். அந்த எமோஷன் வந்து எப்பயுமே மாறாது, ஒரே எமோஷன் தான். அதை எப்படி அவங்கள புதுசாக நம்ம பண்ண வைக்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து மேட்டர். ஸோ இந்த பயத்தை வந்து நீங்கள் புதுசாக எப்படி வந்து உருவாக்கலாம், இந்த ஒரு ட்ராப் செட் பண்ணுறது வந்து புதுசாக என்ன மாதிரியான ட்ராப் செட் பண்ணலாம், ஆடியன்ஸை வந்து எப்படி அதுக்குள்ளே எங்கேஜ் பண்ண வைக்கலாம். இப்போ வந்து ஆடியன்ஸுமே வந்து கூட சேர்ந்து யோசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் படத்துக்குள்ளே ஈஸியாக வந்துடுவாங்க. அந்த கேரக்டர்ஸையும் நீங்கள் வந்து புரிகிற மாதிரி வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகி ஆடியன்ஸும் வந்து படத்தோட உங்களோட சேர்ந்து ட்ராவல் ஆவாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஹாரர் படம் அப்படின்னு வரும்போது நம்மளால் வந்து நிறைய டைலாக்ஸ் வந்து படத்தில் ப்ளேஸ் பண்ண முடியாது. சும்மா பேசிக்கிட்டே
பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா வந்து பெருசாக வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எந்த ஃபீலுமே இருக்காது. ஸோ டைலாக்ஸை கம்மி பண்ணி ஆக்ஷனில் அதிகமான விஷயத்தை காட்டும்போது ஆடியன்ஸ் வந்து அதை ரொம்ப ரசிப்பாங்க. அதை தாண்டி நம்ம டெக்னிக்கலாக பார்க்குறோம் அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக் இது எல்லாத்துக்குமே வந்து படத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து இருக்கணும். சும்மா வந்து நம்ம சவுண்ட் எஃபெக்ட்ஸே இல்லாமல் நீங்கள் ஒரு ஹாரர் படம் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களை பயமுறுத்தாது. அதே அளவுக்கு மியூசிக்கும் வந்து சும்மா வந்து அப்பப்போ வந்து பூன்னு பயமுறுத்துகிற மியூசிக்காக மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரியோடையும் சேர்ந்து அதே டைம் பயமுறுத்துகிற மாதிரியான மியூசிக்காகவும் இருந்துச்சுன்னா வந்து பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நம்ம சினிமோட்டோகிராஃபிலையும் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து டைம் எடுத்து வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நிறைய வந்து இருட்டில் தான் நம்ம வந்து ஹாரர் படம் அப்படின்னும் போது எடுக்க போகிறோம். ஸோ இருட்டில் அந்த டீட்டெயில்ஸும் வந்து தொலைஞ்சிடாமல் அதே டைம் அந்த பயத்தையும் வந்து கேரி பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்றது வந்து ஒரு சவால் தான். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சில ஆரம்ப கால ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேமரா எடுத்துகிட்டு, நானுமே அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், கேமரா எடுத்துகிட்டு ஒரு பேய் படம் எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது, அப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, அந்த இருட்டில் வந்து எப்படி ஷூட் பண்ணுறது இப்படின்ற மாதிரி தெரியாமலாம் வந்து திக்கி திணற விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். எனக்குமே வந்து அதிகமாக நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படி ஷூட் பண்ண போகிறோம், எப்படி வந்து பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அதே மாதிரி ஹாரர் படம் அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒரு சீக்வன்ஸை வந்து பில்ட் பண்ணுறது, எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்பென்ஸை வந்து பில்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இப்போ நான் சஸ்பென்ஸை பில்ட் பண்ணி வந்து ஒரு ஜம்ப் ஸ்கேர் கொடுக்கறது அப்படின்றது வந்து யூஸ்வலாக நம்ம பார்த்த விஷயம் தான். ஜம்ப் ஸ்கேர் அப்படின்னா என்னென்னா டக்குன்னு வந்து ஒரு மியூசிக் போட்டு பயமுறுத்துறது, டக்குன்னு ஒரு விஷயம் வந்து அப்படி பாஸ் ஆகிற மாதிரி காமிச்சு பயமுறுத்துறது, இதை வந்து ஜம்ப் ஸ்கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்பென்ஸாக வந்து அப்படி ஆட் பண்ணி வந்து ஆடியன்ஸுக்கு அப்படி ஒரு ஹை பாயிண்டில் விடுறதுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸல் ஆகியிருக்கணும். ரொம்ப சில்லியாக சொல்லணும், ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ மோஷனில் ஹீரோயின் அப்படியே பொறுமையாக திரும்புவாங்க, அப்படியே ஒரு மியூசிக் வரும், என்ன நடக்க போகுதுன்னு ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே உத்து பார்த்துட்டு இருப்போம். அவங்க திரும்பினே பேனும் ஒன்று கத்தும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க திரும்பினோடனே வந்து ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்தை காட்ட போகிறாங்க, அதை பார்த்து நம்ம பயப்பட போகிறோம்னு. அதை தெரிஞ்சுமே அதை பில்டு பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட அந்த எமோஷனை வர வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து டேரக்டர்ஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான சீக்வன்ஸை பில்ட் பண்ண தெரியணும், அந்த ஹை பாயிண்ட்டை வந்து கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ண தெரியணும். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்காக வந்து நம்ம ஒரு ஹாரர் ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது நம்ம வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதை தாண்டி நம்ம ஹாரர் படம் வரும்போது ரொம்ப வந்து இந்த ரத்தம், சத்தம் இதுக்கெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம வந்து ரத்தத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா குங்குமத்தை கரைச்சி வந்து தண்ணியாக காமிச்சிங்க அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப காமெடியாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த கனெக்ட் வரவே வராது. அவங்க அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்க ஃபீலை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய உண்மைத்தன்மைகள் இருக்கணும். ஸோ வயலன்ஸ், அந்த கோரினஸ், அந்த பிளட்டு இது எல்லாமே வந்து படத்தில் ரொம்ப முக்கியம்தான். அதுக்கான ப்ராப்பரான என்ன வேலைகள்லாம் பண்ணணுமோ அதையுமே பண்ணுங்கள். அதே டைம் ஸ்டோரியிலையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா நம்ம ஒரு வீக்கான ஸ்டோரியை வச்சுக்கிட்டு அந்த கேரக்டர் என்ன எதுக்கு அங்கே போகுதுன்னே தெரியாமல் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கும். எடுத்தோடனே 2-3 கேரக்டரோட வீட்டுக்குள்ளே போவாங்க. அந்த கேரக்டர் யாருன்னு நமக்கு தெரியாது, அவங்க எதுக்கு அங்கே போகிறாங்கன்னு தெரியாது, எந்த ரீசனுமே தெரியாது. அவங்க உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏன் மாட்டிக்கிட்டாங்க, அந்த கோஸ்ட் வந்து என்ன, அந்த கோஸ்ட்டுக்கான பேக் ஸ்டோரி என்ன, இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபீல் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டாக ஒரு பேக் ஸ்டோரி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம அந்த கேரக்டர் கூட கனெக்ட் ஆகிற லெவலுக்காச்சும் நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து அந்த படத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த பயம் வந்து ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஹாரர் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொன்னாலே தோணுன விஷயங்கள். இதை தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும், தமிழ் சினிமாவில் என்ன விஷயத்தை வந்து பண்ணி திருப்பி ஒரே கிளீஷேவாக இருக்குப்பா இது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இது வந்து நீங்கள் ரொம்ப நல்லா கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு டாபிக் தான். இதே மாதிரி வந்து ஃபியூச்சரில் வேறு என்ன டாப்பிக்லாம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டேக் ஓகேன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் ஃபிலிம் மேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிவிடுங்க.